வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம துபாயில விசிட் விசா டீட்டெயிலும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் டீட்டெயில்ஸும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துபாயில விசிட் விசால நீங்க வரீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். துபாயில விசிட் விசா எடுக்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும்? அது மாதிரி விசிட் விசால நீங்க வரும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்னு இந்த டீட்டெயிலா பார்க்கும். உங்க ஃபேமிலியில விசிட்ல நீங்க கூப்பிடுறீங்க. அதாவது நீங்க இங்க ஜாப் பண்றீங்க. உங்க ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலிய கூப்பிடுறீங்கன்னா என்ன ரூல்ஸு? நீங்க விசிட் விசால வந்து ஜாப் தேடணும்னா என்ன மாதிரி பண்ணணும்? எல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, 2 டாக்குமெண்ட் இருந்தாவே போதும். நம்மளோட பாஸ்போர்ட் பேஜ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேஜும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கிளியரா இருக்கணும். எக்ஸ்பைரி டேட் உள்ளதா பார்க்கணும். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். விசிட் விசா பாஸ்போர்ட்ல உங்களோட பேக்ரவுண்டு ஒயிட்டா இருக்கணும். ஃபோட்டோ லேட்டஸ்ட்டா எடுத்த கிளியர் ஃபோட்டோவா இருக்கணும். அதுதான் இந்த 2 டாக்குமெண்ட் இருந்தா ஈஸியா நீங்க வந்து ஒரு ஏஜென்சி பிடிச்சோ இல்லைன்னா ஆன்லைன்ல பார்த்து கூட நீங்க வந்து டிராவல்ஸ் மூலியமா விசிட் விசா எடுத்துடலாம். 1 2 நாள்ல, ஒரே நாள் 2 நாள்லயே உங்களுக்கு விசிட் விசா கிடைக்க சான்ஸ் இருக்கு. நீங்க விசிட் விசா அப்ளை பண்ணிட்டீங்க. விசிட் விசா கிடைச்சிருச்சுன்னா, நீங்க டிக்கெட் போடும்போது ஒரே ஏர்லைன்ஸ்ல ரிட்டர்ன் டிக்கெட்டோட போடணும். இப்ப துபாய் கவர்மெண்ட் ரூல்ஸ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிக்கெட்ட போட்டுட்டு 2வது டிக்கெட்ட டம்மி டிக்கெட் போடுவாங்க. இப்ப அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால கன்ஃபார்ம் ரிட்டர்ன் டிக்கெட்டோட நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க டிராவல் பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க விசிட் விசால வர்றீங்கன்னா, நம்ம இந்தியாவிலயும் சரி, துபாய்லயும் சரி போர்டிங் பண்ணும்போது செக் பண்ணுவாங்க. அப்ப உங்க ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா? அவங்களோட இங்க உள்ள எமிரேட்ஸ் ஐடி, அக்காமடேஷன் அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாமே கிளியரா இருக்கணும். அப்படி இல்ல, நான் வந்து டிபெண்டன்ட் இல்லாம வரேன் அப்படின்னா, நீங்க எங்க ஸ்டே போறீங்கங்கிறத அவங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லன்னா ஹோட்டல்ல புக் பண்றீங்கன்னா, ஹோட்டல் புக் பண்ண ரெசிப்ட் பிளஸ் டீட்டெயில சப்மிட் பண்ணணும். அப்படி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ரிலேட்டிவ் வீட்ல தங்குறேன் அப்படின்னீங்கன்னா, அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அவங்களோட விசா பேஜ், அவங்களோட எமிரேட்ஸ் ஐடி எல்லா டீட்டெயிலும் நீங்க இந்தியாவுல நீங்க ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடி போர்டிங் பண்ணும்போது கிளியரா வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து எமிக்ரேஷன் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 7 நாளைக்கு விசா பார்த்தீங்கன்னா, கிராம்ஸ் வேல்யூல பார்த்தீங்கன்னா, 220 கிராம்ஸ்ல எடுக்க முடியும். 2 வீக்ல 14 நாள் பார்த்தீங்கன்னா, 300 கிராம்ஸ்ல நீங்க எடுக்கலாம். கொஞ்சம் ஒரு ஏஜென்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். 1 மந்த்துக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா, 400 கிராம்ஸ்லேருந்து 400 கிராம்ஸ் வரைக்கும் செலவாகும். இதுவே நீங்க வந்து 2 மந்த்ஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, 500 கிராம்ஸ் ஆகும். 3 மந்த்ஸுக்கு நீங்க விசிட் விசா அப்ளை பண்ணீங்கன்னா, 1300 கிராம்ஸ் வரைக்கும் ஆகும். விசிட்ல வந்துட்டு நீங்க வந்து இங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மீன்ஸ் நீங்க 1 மந்த் வந்திருந்தீங்கன்னா, ஒரு 10 டேஸும், 2 மந்த்ஸ் வந்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்தும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க எக்ஸிட் ஆகி இங்கேருந்து பக்கத்துல போற மாரி இருக்கும். இந்த வேல்யூ உங்களுக்கு இந்தியா மதிப்புல நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்னா, இன்னைக்கு துபாயில வந்து 1 கிராம்ஸ்க்கு ரூ. 22.70 அப்ராக்ஸிமேட்டா இருக்கும். அதனால நீங்க நீங்க இந்தியாவுல உள்ள டிராவல்ஸ்லயும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லன்னா, துபாய்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா, அவங்க மூலியமும் நீங்க விசிட் விசா எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்க விசிட் விசா வரீங்கன்னா, ஹேண்ட் கேஷோ இல்லன்னா உங்களோட அக்கவுண்ட்ல கிராம்ஸா பார்த்தீங்கன்னா, 3000 கிராம்ஸ்லேருந்து 5000 கிராம்ஸ் வரைக்கும் கம்பல்சரியா இருக்கணும். அப்படி இல்ல, இந்தியன் மணியா உங்கள்ட்ட இருக்குன்னா, 60,000 ரூபியிலேருந்து ரூ. 1,00,000 வரைக்கும் நம்ம கையில ருப்பீஸ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா விசிட்ல வந்துட்டு இப்ப ஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்காங்க. இங்க வந்து ஓவர் ஸ்டே ஆகுறாங்க. எங்களுக்கு வந்து அ இவங்க கையில எக்கானமிக்கா பணம் இல்ல அப்படிங்கிறதால இஷ்யூ பண்றதால, இந்த அமௌண்ட் கையில இருந்தா தான் உங்கள ஏர்போர்ட்ல சில சமயம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப நீங்க எக்ஸிட் ஆகுறதுக்கு, இமிகிரேஷன கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, உங்கள ரிஜெக்ட் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால
நீங்க இப்ப துபாய்க்கு வர மாரி இருந்ததுன்னா, 3000 திராம்ஸ்ல இருந்து 5000 திராம்ஸ் ஹேண்ட் கேஷ்ல வச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா, உங்கள்ட்ட என்னோட இந்தியன் அக்கவுண்ட்ல, சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல, உங்க பேர்ல உள்ள அக்கவுண்ட்ல, டெபிட் கார்டுல நீங்க வச்சிருந்தீங்கனாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் போடுறது ஒரே ஃப்ளைட்டா இருக்கணும். நீங்க இப்ப எமிரேட்ஸ்ல டிக்கெட் பண்ணீங்கன்னா, எமிரேட்ஸ்லயே ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுருக்கணும். இல்ல ஏர் இந்தியா பண்ணியிருக்கீங்கன்னா, ஏர் இந்தியாவிலேயே பண்ணிரணும். இப்ப நியூவா கொண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு ஃப்ளைட்டும், ரிட்டர்ன் ஒரு ஃப்ளைட்டும் போட்டா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரே சேம் ஏர்லைன்ஸ்ல ரிட்டர்ன் டிக்கெட்டும் உங்க கையில இருக்கணும். அப்பதான் உங்கள போர்டிங் பாஸ் பண்ணி உள்ள என்ட்ரி பண்ணுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி தான். உங்களோட ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா, அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அவங்களோட எமிரேட்ஸ் ஐடி, அவங்களோட பாஸ்போர்ட் பேஜ், விசா காப்பி இருக்கணும். அப்படி இல்ல நீங்க ஹோட்டல்ல புக் பண்ணி ஸ்டே பண்ணீங்கன்னா, புக் புக்கிங் பண்ண ரிசிப்ட்டும், ஹோட்டலோட அட்ரஸ் லொகேஷனும் எக்ஸாக்ட்டா இருந்தா தான் உங்கள துபாய்ல உங்களுக்கு ஆ போர்டிங் கிளியர் ஆவறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு துபாய்ல நீங்க 1 மந்த் விசிட் முடிஞ்சு நீங்க ரிட்டர்ன் ஆகுறீங்கன்னா, நீங்க இங்க ஏதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாவோ, இல்ல லேப்டாப்போ, இல்ல மொபைலோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது இங்க 5% வேட் இருக்கும். அந்த வேட் நீங்க ரிட்டர்ன் போம்போது, உங்களுக்கு அது ரீஃபண்டபிள் தருவாங்க. விசிட் விசால வரவங்களுக்கு துபாய் கவர்மெண்ட் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. இதுபோல பயனுள்ள விசிட் விசா டீட்டெயில் தெரியும்னா, இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. நானும் விசிட் விசா டீட்டெயில் தெரிஞ்சுதுன்னா, நான் அப்டேட் பண்றேன். போஸ்டிங்கு QC இன்ஜினியரு 3 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொகேஷனு துபாயில. BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு. கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸும் இருக்கு. இதெல்லாம் குவாலிஃபையான நம்பர்கள். இந்த வெப்சைட்ல போயிட்டு டைரக்டா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஜெனரல் மேனேஜரு, ஜாப் லொகேஷனு துபாயில. BE சிவில் இன்ஜினியரிங், PM கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ப்ராஜெக்ட் மேனேஜராகவும், ஜெனரல் மேனேஜராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 to 15 இயர்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு. கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கம்பெனியோட அட்ரஸும் இருக்கு. இதில் டைரக்டா போயிட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, கார்டனியா கம்பெனி, ஃபயர் ஃபைட்டிங் சைட் இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு துபாயில. BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு. கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஃபயர் ஃபைட்டிங் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. கார்டனியா கம்பெனில பிளானிங் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. 5 நம்பர் தேவைப்படுறாங்க. வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட். ஜாப் லொகேஷனு துபாயில. BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். லேட்டஸ்ட் வெர்ஷனான பிரைமோரோ 6 P6 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் பிளானிங் இன்ஜினியரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பிளானிங் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்க. இது HR வாட்ஸ்அப் நம்பரு. கார்டனியா கம்பெனி QC இன்ஸ்பெக்டரு, ஜாப் லொகேஷனு துபாயில. BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு. கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. QC இன்ஸ்பெக்டரா இருந்தீங்கன்னா நீங்க மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கார்டனியா கம்பெனி சீனியர் பிளானிங் இன்ஜினியரு 3% தேவைப்படுறாங்க. ஜாப் லொகேஷனு துபாயில. BE சிவில் இன்ஜினியரிங் பிரைமரா கோர்ஸ் 6 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 8 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு. கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சீனியர் பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு. 15 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு. கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. இதில் குவாலிஃபையான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதில் சேம் கார்டனியா கம்பெனியில் ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்ட் இன்ஜினியரும் தேவைப்படுறாங்க. இந்த மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கார்டனியா கம்பெனியில் HR
ஆஃபீஸருக்கு தேவைப்படுறாங்க. ஜாப் லொகேஷனு துபாயில, எனி டிகிரி அல்லது ஹெச்ஆர்ல கோர்ஸ்ல ஒர்க் பண்ண பெர்சனா இருக்கணும். 5 இயர்ஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண பெர்சனா இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அட்ரஸும் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கார்டனியா ஹெச்ஆர் அட்மினி ஜாப் லொகேஷனு துபாயில, எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில ட்ரை பண்ணி பாருங்க. ஹெச்ஆர் அட்மினி ஜாப் லொகேஷனு துபாயில, எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில ட்ரை பண்ணி பாருங்க. ஹெச்ஆர் அட்மினி ஜாப் லொகேஷனு துபாயில, எனி டிகிரி. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் ஃபயர் அலாரம் டிசைன் சைட் இன்ஜினியர் ஜாப் லொகேஷனு துபாயில, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் ஃபயர் அலாரம்லையும் ஃபயர் ஃபைட்டிங்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங்கு பிளம்பிங் சூப்பர்வைசரு, பிளம்பிங் ஃபோர்மேனு ஜாப் லொகேஷனு துபாயில, பில்டிங் லைன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 6 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான பிளம்பிங் சூப்பர்வைசர் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங்கு காஸ்ட் கண்ட்ரோலர் மேனேஜரு, ஜிசிசி கம்பெனி, ஜாப் லொகேஷன் துபாயில, பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 15 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் காஸ்ட் கண்ட்ரோலர் மேனேஜராக ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணி பாருங்க. அல்சாயில் கம்பெனி, ஜாப் லொகேஷனு லொஜிஸ்டிக் சூப்பர்வைசரு, ஜாப் துபாயில, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மால் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 5000 dirhams 7000 dirhams வரைக்கும் இமீடியட் ரெக்யர்மெண்ட். மெயில் ஐடி இருக்கு, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான லொஜிஸ்டிக் சூப்பர்வைசரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது போன்ற பயனுள்ள சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த முன்னாடியே இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இதில் திருப்பியும் வேகன்சி இருக்கிறதால தான் நான் ரீடைமாக இதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு ஜாப் சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சி தெரியணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சேனலில் நான் ப்ளே ஸ்டோரில் நிறையா வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எனக்கும் நீங்கள் லைக் பட்டன் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லேட்டஸ்ட்டாக 2 வீக்ஸ்க்குள்ள நான் பண்ண எல்லா வீடியோவும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.